Hello friends, welcome to our channel Learn Physics with RKS. So இந்த வீடியோவில் நம்ம மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மாலிகுலர் collisions பற்றி பார்க்கலாம். According to kinetic theory of gases, the molecules are of finite size. ஸோ kinetic theory of gases படி என்ன சொல்லுது, மாலிகுல்ஸ் எல்லாமே ஒரு finite size, ஒரு finite ஷேப்பில் வந்து இருக்குது, கரெக்டாக? ஸோ அது வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அது வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் வந்து இருக்கும்னு சொன்னேன். During the random motion of gas molecules in all possible direction with all possible velocities they collide with each other. So இப்படி வந்து அது ரேண்டமாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹஃபாசட்லி இன்செசன்ட்லி, ஸோ இதெல்லாம் வந்து இந்த வார்த்தைலாம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படின்னா வந்து அது வந்து ஒரு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போகுது, இப்படி தான் மூவ் ஆகுது, ஸோ அப்படின்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. இது வந்து எப்படி வேணாலும், ஏன்னா வந்து மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால, ஸோ அங்கே வந்து டைட்லி பேக்டும் கிடையாது, லூஸ்லி பேக்டும் கிடையாது. ஸோ ரொம்ப வந்து ஒரு மாலிகுலும் இன்னொரு மாலிகுலுக்கும் அந்த இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ரேண்டமாக எங்கே வேணாலும் அது வந்து சுற்றி மூவ் ஆகிட்ருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே வந்து ஒரு பாசிபிள் டைரக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் எப்படி வேணாலும் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு மாலிகுல் வந்து இன்னொரு மாலிகுலில் கொலைட் ஆகலாம், அதாவது மோதலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பிட்வீன் டூ சக்ஸசிவ் கொலிஷன், ஸோ இது மாதிரி ரெண்டு சக்ஸசிவ் கொலிஷன் நடக்கும்போது மாலிகுல் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். ஸோ அப்போ என்ன ஆகும், மாலிகுல் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அந்த டைமில் வந்து இருக்குது அலாங் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்படி அந்த சக்ஸசிவ் கொலிஷன் நடக்கிற அந்த பாத் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. தீஸ் கொலிஷன்ஸ் ஆர் நோன் அஸ் மாலிகுலர் கொலிஷன். ஸோ இது பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மாலிகுலர் கொலிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது ஒரு மாலிக்யூல்ஸ்க்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த கொலிஷன்ஸ் பேர் தான் மாலிகுலர் கொலிஷன். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக சொல்ல முடியும். அடுத்தது மீன் ஃப்ரீ பாத்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து லாம்டா அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். அட் அ கிவன் டெம்பரேச்சர் த மாலிக்யூல் சஃபர் கண்டினியூஸ் கொலிஷன் வித் ஒன் another. ஸோ ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மாலிக்யூல்ஸ் வந்து இது மாதிரி கண்டினியூஸாக இந்த கொலிஷன் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிட்வீன் எனி டூ கொலிஷன்ஸ் the molecules travel freely a certain distance in a straight line. ஸோ இது மாதிரி ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ரெண்டு சக்ஸசிவ் கொலிஷன்ஸ் நடக்கும்போது ஸோ அந்த பாத் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னு சொன்னேன். திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் ஃப்ரீ பாத். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ the molecule travels freely a certain distance in a straight line. ஸோ போயிட்டு அப்படி திரும்பி வந்து ஸோ இது மாதிரி வந்து ரெண்டு சக்ஸசிவ் கொலிஷன் நடக்குதுன்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ அந்த பாத் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பேர் தான் என்னென்னா ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ பாத்துக்கு நம்ம ஆவரேஜ் போட்டோம்னா அது பேர் என்னது, மீன் ஃப்ரீ பாத், அவ்வளோதான். thus the path covered by the gas molecule between any two consecutive collision in a straight line is called the free path. The direction of the molecule is changed after every collision. ஸோ அதோட டைரக்ஷன் வந்து என்ன ஆகலாம், சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதில் பாருங்களேன், இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே போகுது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இங்கே போயிருக்கு, அதுக்கப்புறம் இப்படி போயிருக்கு, அதுக்கப்புறம் இப்படி. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு தடவையும் அந்த கொலிஷன் ஆகும்போது அது என்ன ஆகுது, டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு zigzag மேனரில் இருக்குது. So after a number of collision the total path appears to be zigzag and free path is not constant. So free path அப்படிங்கிறது என்னது, ஒரு கான்ஸ்டண்ட்டாக இந்த இதோட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வந்து டைரக்ஷன் நமக்கு சேஞ்ச் ஆகுது as shown in the figure. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ரைட். therefore a term mean free path is used and is defined as the average distance. ஸோ இதனால தான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஸோ ஆவரேஜ் எடுத்தால் நம்ம கரெக்டான வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா, அதனால் therefore a term mean free path is used and is defined as the average distance travelled by the gas molecule between two successive collision. It is denoted by lambda. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, lambda டினோட் பண்ணுறாங்க. if the total distance travelled after n collision is s. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸை s எடுத்துக்கிறாங்க, கொலிஷன் எவ்வளோ கொலிஷன் நடந்திருக்கோ ஸோ அதை வந்து n எடுத்துக்கிறாங்க. அப்போ மீன் ஃப்ரீ பாத் எப்படி சொல்லலாம், ஸோ s இருக்குது, n இருக்குது, லாம்டா. ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு s பை n. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா, இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு zigzag பேட்டர்னில் நமக்கு இருக்குது, ஓகேவா? அடுத்தது மீன் ஃப்ரீ டைம் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஸோ இது வந்து மீன் ஃப்ரீ டைம் வந்து நம்ம டவ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இது வந்து டார்க்குக்கு வந்து நம்ம எந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோமோ அதே சிம்பிள் தான். ஸோ ஆவரேஜ் டைம் டேக்கன் பை அ கேஸ் மாலிகுல் பிட்வீன் டூ சக்ஸசிவ் கொலிஷன். ஸோ இந்த ரெண்டு சக்ஸசிவ் கொலிஷன் நடக்குது இல்லையா, ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ அதுக்கு ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா ஸோ இது பேர் வந்து மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை சி. ஸோ tau is equal to lambda by c. ஸோ இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் c அப்படிங்கிறது என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அ கேஸ் மாலிகுல், ஓகேவா?
ஸோ இந்த மீன் ஃப்ரீ பாத் டாப்பிக்கில் வந்து ஸோ எக்ஸ்ட்ரா டாபிக்ஸில் வந்து நிறைய இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நம்ம கொஷின் கேட்கலாம். ஸோ ஆனால் இந்த டாப்பிக்கு என்னென்ன இதெல்லாம் கூட சப் டாப்பிக்காக வரும், ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து சப் டாப்பிக்காக வருது. Okay, in the kinetic theory of for an ideal gas, it is assumed that all the gas molecules are identical and perfectly elastic spheres moving randomly in all possible direction. So kinetic theory of gases, so இந்த ideal gas கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஸோ இதில் என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ எல்லா கேஸ் மாலிகுலுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ மாலிகுல்ஸ் எல்லாம் இப்போது நான் ஃபஸ்ட் சொல்லும்போது சொன்னேன், இப்போ ஆக்சிஜன் மாலிகுல் O2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எல்லா மாலிகுல்ஸுமே என்னது ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் தான் இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து என்னது ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டால் எல்லா மாலிகுலும் ஆக்சிஜன் தானே, அப்போ எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்கும். அது வந்து எப்படி ஒரு ஸ்பியர் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேவா? பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பியர் மூவிங் ரேண்டம்லி இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன். ஸோ ரேண்டமாக அது வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இன் டூயிங் ஸோ தே ஆர் கண்டினியூஸ்லி கொலைடிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர். ஸோ இப்படி ஆகுறதுனால ஸோ இது ரேண்டமாக இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் என்ன ஆகுது, இட் வில் கொலைட் வித் ஈச் அதர். கரெக்டாக? ஸோ ஒன்றோட ஒன்று மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் த சேக் ஆஃப் சிம்ப்ளிசிட்டி ஆஃப் கால்குலேஷன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து கால்குலேஷன்ஸை கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வரதுக்காக என்ன அசியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அசியூம் தட் த மாலிகுல் அண்டர் கன்சிடரேஷன் சே ஏ இஸ் இன் மோஷன், ஆல் த அதர் மாலிகுல்ஸ் ஆர் அட் ரெஸ்ட். ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு மாலிகுல் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை சுற்றி இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த ஏ மட்டும் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து என்ன பார்த்தோம், எல்லா மாலிகுல்ஸுமே வந்து மோஷனில் தான் இருக்குது. ஸோ எந்த இதுவுமே வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்காதுன்னு தான் பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம கால்குலேஷனை சிம்பிளாக இருக்கிறதுனால ஏ அப்படிங்கிற ஒரு மாலிகுல் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற மாலிகுல்ஸ்லாமே வந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம், அவ்வளோதான். லெட் சிக்மா பி த டயாமீட்டர் ஆஃப் ஈச் கேஸ் மாலிகுல். ஸோ ஒரு கேஸ் மாலிகுலோட டயாமீட்டரை வந்து நம்ம சிக்மான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ ரேடியஸ் என்னது, d/2. ஓகேவா? அப்போ என்னது sigma/2, அவ்வளோதான். ஸோ டயாமீட்டர் வந்து சாரி இப்போது ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து சிக்மான்னு சொல்லியிருக்காங்க டயாமீட்டரு, ரேடியஸ் வந்து sigma/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். டேக் த சென்டர் ஆஃப் அ மாலிக்யூல் ஏ ஆஸ் அ சென்டர். ஸோ இந்த மாலிக்யூல் ஏ இருக்கு இல்லையா, அதோட சென்டர் பாயிண்ட் வந்து இதோட சென்டர் பொசிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சர்க்கிள் வந்து ஒரு ஸ்பியர் வந்து வரைகிறோம். இஃப் வி ட்ரா ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் சிக்மா, then molecule A will collide with all those molecules whose centers lie within this sphere. ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏவோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம சென்டராக வச்சு சுற்றி இது மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகுது, ஸோ இஃப் வி ட்ரா ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் சிக்மா, த மாலிகுல் ஏ வில் கொலைட் வித் ஆல் தோஸ் மாலிகுல். ஸோ இந்த ஏ மாலிகுல் வந்து என்ன ஆகுது, இப்போது வந்து மற்ற மாலிகுலோட கொலைட் ஆகுது. ஹூ சென்டர்ஸ் லைஸ் வித்தின் த ஸ்பியர். ஸோ அந்த ஸ்பியர்க்குள்ளே இருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம சர்க்கிள் வரைஞ்சதுனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா கொலைட் ஆக ஆரம்பிக்குது. சச் அ ஸ்பியர் இஸ் கால்ட் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இது மாதிரி இருக்க அந்த ஸ்பியர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sigma/2 ரேடியஸாக. ஸோ இப்போ இப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு sigma/2, ஸோ இதுவுமே சேர்த்து வந்து என்னது ஒரு sigma/2. அப்போது sigma/2 ப்ளஸ் sigma/2 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ பேஸ் வந்து டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கா. ஸோ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, சிக்மா ப்ளஸ் சிக்மா 2 சிக்மா. இப்போ 2 கேன்சல், we will get சிக்மா. அப்போது இந்த பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் என்னென்னா உங்களுக்கு சிக்மா அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு மாலிகுலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட பாயிண்ட்டை சென்டராக வச்சு, ஸோ சென்டர் பாயிண்ட் சென்டராக வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஸ்பியர் மாதிரி நம்ம வரையும் போது இந்த டைமில் வந்து அது கொலைட் ஆச்சு அப்படின்னா, ஸோ இது பேர் வந்து நம்ம ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதாவது ஏவை வச்சு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். புரியுதில்ல? இப்போது ஏ அப்படிங்கிற ஒரு மாலிகுலை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அசியூம் பண்ணிவிட்டு, ஸோ அது மட்டும் மூவ்மெண்ட்டில் இருக்குது, மற்றது எதுவுமே வந்து மூவ்மெண்ட்டில் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஏ வச்சு நம்ம காட்டுறதுனால அந்த ஸோ ஏ வச்சு ஒரு ஸ்பியர் வரைஞ்சி நம்ம காட்டுறோம் இல்லையா. ஸோ இதனால் இது பேர் என்னென்னா ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது என்னென்னா கொலிஷன் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இஃப் வி டேக் அ கிராஸ் செக்ஷன் அலாங் த டயாமீட்டர் ஆஃப் அ ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஸோ அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்தோம் இல்லையா. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போது
அந்த டயாமீட்டர் அதோட டயாமீட்டருக்கு ஒரு கிராஸ் செக்ஷன் வச்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா வி கெட் கொலிஷன் கிராஸ் செக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு கொலிஷன் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஏரியா, ஸோ இப்போ வந்து ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pi sigma square அப்படின்னு. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு pi sigma square இஸ் கால்ட் த கொலிஷன் கிராஸ் செக்ஷன் as shown by the dotted lines. ஸோ அந்த இதில் வந்து டாட்டட் லைன்ஸ் வரைஞ்சோம் இல்லையா? ஸோ ஸ்பியர் சர்க்கிள் வந்து டாட்டட் லைன்ஸாக வரணும். ஸோ அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா pi sigma square அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் த எஃபெக்டிவ் ஏரியா விச் டிட்டர்மைன்ஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ மாலிகுல் ஆஃப் டயமீட்டர் சிக்மா will collide on another molecule of the same diameter. ஸோ இந்த ஏரியா இருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாலிக்யூல், ஸோ இந்த மாலிக்யூலோட டயாமீட்டர் வந்து என்னது, ஸோ இப்போது ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதோட டயாமீட்டர் சிக்மான்னு இருக்குது. ஸோ இது வந்து அதே மாதிரி ஒரு டயாமீட்டர், அதே மாதிரி சிக்மா அப்படிங்கிற ஒரு டயாமீட்டர் கொண்ட ஒரு மாலிக்யூலோட கொலைட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி. ஸோ அது மாதிரி நடக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அப்படின்னா எந்த இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏரியா is equal to pi sigma square அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த கொலிஷன் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைட், எக்ஸ்பிரஷன் ஃபார் மீன் ஃப்ரீ பாத். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ மீன் ஃப்ரீ பாத்தில் இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா கிளாஸ்டியஸ் அப்படிங்கிறவரே கொடுத்துருக்காரு. சப்போஸ் த மாலிக்யூல்ஸ் ஆஃப் அ கேஸ் ஆர் ஆல் ஐடென்டிக்கல் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பியர். ஸோ அந்த கேஸில் இப்போ அந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம், அதோட மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது, ஐடென்டிக்கலாக இருக்குது, அப்புறம் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ஸ்பியர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட டயாமீட்டர், ஈச் ஆஃப் டயாமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொருத்துக்கும் அதோட டயாமீட்டர் வந்து சிக்மா. இட் இஸ் அசியூம் தட் த molecules do not exert any force on each other. ஸோ இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு மாலிக்யூல் வந்து இன்னொரு மாலிக்யூல் மேலே எதுவும் ஃபோர்ஸ்லாம் வந்து எதுவும் கொடுக்கல அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். டு சிம்பிளிஃபை த கால்குலேஷன் வி ஃபர்தர் அசியூம் தட். ஸோ இன்னொன்று ஒரு கால்குலேஷன் சிம்பிள் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஒன்லி த மாலிக்யூல் அண்டர் கன்சிடரேஷன் இஸ் இன் மோஷன் வைல் ஆல் த அதர் மாலிக்யூல்ஸ் ஆர் அட் ரெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த மாலிக்யூல் எடுத்துக்கிறோமோ, ஸோ நம்ம ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு எப்படி பார்த்தோம், ஸோ ஏ அப்படிங்கிற மாலிக்யூல் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மற்றது எல்லாமே ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, எந்த மாலிக்யூல் நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம இங்கேயும் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், மற்ற மாலிக்யூல்ஸ்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது, ஸோ இந்த மாலிக்யூல் மட்டும்தான் மோஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மாலிக்யூல் ஹாஸ் அ ரேடியஸ் சிக்மா. ஸோ இதோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கும்போது இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா சிக்மா அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு த டயமீட்டர் ஆஃப் த மாலிக்யூல்ஸ். அதாவது அதோட டயமீட்டர், அந்த மாலிக்யூலோட டயமீட்டரும் வந்து சிக்மாவாக இருக்கணும். ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுமே வந்து என்னென்னா சிக்மா. ஓகேவா? ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸோட ரேடியஸ் வந்து சிக்மாடா, ஆனால் அதோட அந்த மாலிக்யூலோட டயமீட்டருமே வந்து என்ன இருக்கணும், சிக்மா இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்ம ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம் வந்து இது போட்டுருங்க. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. கரெக்டாக? ஸோ சிலிண்டர் ஷேப்பில் நம்ம வந்து இந்த டயக்ராம் வந்து போடுறோம். ஓகே, லெட்ஸ் see be the average velocity of a molecule A. ஸோ அந்த மாலிக்யூல் வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ஏ அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் எடுத்துக்கிறோம். அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம என்ன சொல்கிறோம்னா சின்னு சொல்கிறோம். அண்ட் என் be the number of molecules per unit volume. ஓகே, ஸோ ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம என்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் தென் இன் 1 செகண்ட். ஓகே, ஸோ அது வந்து ஒரு செகண்ட்க்கு நம்ம பார்க்கும்போது, ஸோ செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் எடுத்துக்கிறோம். ஏ வில் கொலைட் வித் ஆல் த மாலிக்யூல்ஸ் ஹூ சென்டர் லைஸ் வித்தின் த சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் சிக்மா அண்ட் லென்ஸ். ஓகே, இப்போ அந்த ஏ அப்படிங்கிறது வந்து எப்போ கொலைட் ஆகும்னா, ஸோ ஏ வில் கொலைட் வித் ஆல் த மாலிக்யூல்ஸ். ஸோ அதோட இப்போது எந்தெந்த மாலிக்யூல்ஸ்லாம் அதோட சென்டரில் வந்து லை ஆகுதோ, ஸோ அந்த சிலிண்டருக்குள்ளே, ஓகேவா, அது கூட என்ன ஆகும், இப்போது அந்த ஏ என்ற மாலிக்யூல் வந்து கொலைட் ஆகும். ஸோ இதான் நம்ம பார்த்தோம்ல இப்போ ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில். ஸோ அதே மாதிரி தான், ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் வருது. ஸோ வித்தின் த சிலிண்டர் ஆஃப் ரேடியஸ் சிக்மா அண்ட் லென்த் சி. ஸோ சிலிண்டரோட ரேடியஸ் வந்து சிக்மா, லென்த் வந்து சி. ஓகேவா? ஸோ ரேடியஸ் வந்து என்னது கொடுத்துருக்கா, ஸோ சிக்மா, லென்த் வந்து பார்த்திங்கன்னா சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இந்த சிலிண்டர். ஸோ அந்த சிலிண்டரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா பை இன்ட்டு சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு சிஎன். ஓகேவா? ஸோ பை சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, இங்கே ஏரியான்னு பார்த்தோம்ல, ஸோ அதுதான் ஏரியா இன்ட்டு சிஎன். ஓகே, சி அப்படிங்கிறது லென்த்து, என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மாலிக்யூல். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் மேட் பை மாலிக்யூல் ஏ இன் 1 செகண்ட். ஸோ இப்போ வந்து
இந்த நம்பர் ஆஃப் கொலிஷன் வந்து இந்த ஏ வந்து ஒரு செகண்ட்க்கு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன பண்ணலாம், நம்ம இன்ட்டு 1 அப்படின்னு போடுங்க. ஸோ 5 சிக்மா ஸ்கொயர் சிஎன் இன்ட்டு 1 நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு செகண்ட் பார்க்கும்போது, அப்போ நமக்கு 5 சிக்மா ஸ்கொயர் சிஎன் அதே இதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போது ஒன் கொலிஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் 1/5 சிக்மா ஸ்கொயர் சிஎன் செகண்ட். ஸோ அப்போது ஒரு கொலிஷன், ஸோ ஒரு செகண்டுக்குன்னு பார்க்கும்போது இன்ட்டு 1 போட்டு நமக்கு அதே வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போது ஒரு கொலிஷன் நமக்கு வேணும்னா, ஸோ நமக்கு கிடச்சிருக்க இந்த வேல்யூவை 1/, போட்டோன்னா நமக்கு எவ்வளோ டைமில் வந்து கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போது ஒன் கொலிஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் 1/5 சிக்மா ஸ்கொயர் சிஎன் செகண்ட். ரைட். த டைம் இன்டர்வல் பிட்வீன் 2 சக்ஸசிவ் கொலிஷன். ஸோ 2 சக்ஸசிவ் கொலிஷனுக்கு இடைப்பட்ட அந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே வந்து ஸோ 1/5 சிக்மா ஸ்கொயர் சிஎன் செகண்ட். ஸோ இதே தான் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன் 2 சக்ஸசிவ் கொலிஷன். ஸோ 2 சக்ஸசிவ் கொலிஷன் இருக்குதுன்னு சொன்னல, அதுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். டிஸ்டன்ஸ், ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். கரெக்டாக? அப்போது நமக்கு என்ன வேணும், இங்கே டிஸ்டன்ஸ் தான் வேணும். அப்போது இதை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது எஸ் இன்ட்டு டி. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ ஸ்பீட் அப்படிங்கிறது சீன் எடுத்தோம், டைம் அப்படிங்கிறது 1/5 சிக்மா ஸ்கொயர் சிஎன். ஸோ இப்போ என்னாகும், இந்த சியும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி 1/5 சிக்மா ஸ்கொயர் என் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். தேர்ஃபோர் மீன் ஃப்ரீ பாத் அப்படிங்கிறது என்னது, ஸோ இதுதானே. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பிட்வீன் த 2 சக்ஸசிவ் கொலிஷன் அப்படிங்கிறது தான் மீன் ஃப்ரீ பாத். ஸோ அதுக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/5 சிக்மா ஸ்கொயர் என் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கிளாசியஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மீன் ஃப்ரீ பாத். ஸோ இதுதான் வந்து கிளாசியஸ் அப்படிங்கிறது மீன் ஃப்ரீ பாத்துக்கு கொடுத்த ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஈக்குவேஷன், ஒரு ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ அடுத்து என்னென்னா மேக்ஸ்வெல்ஸ் ஃபார்முலா. இப்போது கிளாசியஸ் கொடுத்த அந்த எக்ஸ்பிரஷனை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது கிளாசியஸ் கொடுத்த ஃபார்முலா என்னது, ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/5 சிக்மா ஸ்கொயர் என் அப்படின்னு கொடுத்தா. கரெக்டாக? ஸோ இல்லை இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கீழே 5 சிக்மா ஸ்கொயர் என் இருக்குல்ல, இது கூட ஒரு √2 மல்டிப்ளை பண்ணிட்டார். ஸோ √2 மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் போட்டார். ஸோ இதை வந்து அவர் கொடுத்த ஃபார்முலா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ மேக்ஸ்வெல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ த அபோவ் எக்ஸ்பிரஷன் 3.1. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுதான் கிளாசியஸ் எக்ஸ்பிரஷன் is not exact because it is based on the assumption that only one molecule under consideration is in motion while all the other at rest. ஸோ இந்த கிளாசியஸ் கொடுத்த இந்த எக்ஸ்பிரஷன், இந்த ஃபார்முலா வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு ஃபார்முலா வந்து கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஏன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து அசியூம் பண்ணிக்கிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போது அந்த மாலிகுல் வந்து எந்த மாலிகுல் நம்ம எடுத்துக்கிட்டோமோ அது மட்டும்தான் வந்து மூமெண்ட்டில் இருக்குது, மற்றதெல்லாம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி கொடுத்த ஒரு ஃபார்முலா அது. இப்போது ஆனால் ஃபேக்ட் பார்த்திங்கன்னா என்னது, எல்லா மாலிகுல்ஸுமே வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரிஞ்ச ஒன்று. இஃப் த மோஷன் ஆஃப் ஆல் த மாலிகுல் இஸ் டேக்கன் இன்டு அக்கௌண்ட் அண்ட் த மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ் இஸ் அப்ளைட். ஸோ நம்ம வந்து மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் வெலாசிட்டிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போது மேக்ஸ்வெல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு புது ஃபார்முலா. இப்போது எல்லா மாலிகுல்ஸுமே வந்து மூவ்மெண்ட்டில் தானே இருக்குது. ஸோ அதனால் இப்போது மொத்தமாக நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது which must hold in steady state the corrected formula for mean path. ஸோ இவர் கரெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அது பேர் என்னென்னா மேக்ஸ்வெல்ஸ் ஃபார்முலா. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/√2 சிக்மா ஸ்கொயர் என். அவ்வளோதான். ஸோ 1/5 சிக்மா ஸ்கொயர் என் அப்படிங்கிறது கிளாசியஸ் கொடுத்தது. ஸோ இவர் கூட வந்து என்ன பண்ணிட்டாரு, டினாமினேட்டரில் √2 சேர்த்துட்டாரு. ஸோ இது வந்து மேக்ஸ்வெல் ஃபார்முலா ஆகிடுச்சு. திஸ் இஸ் மேக்ஸ்வெல் ஃபார்முலா ஃபார் மீன் ஃப்ரீ பாத் இஃப் லாம்டா அண்ட் என் ஆர் நோன். ஸோ இப்போ இங்கே வந்து லாம்டாவோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் வந்து என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாலிகுலர் டயாமீட்டர் சிக்மா கேன் பி கால்குலேட்டட். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ நம்ம சிக்மா மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிக்மா ஸ்கொயரை இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/√2 pi n லாம்டா. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இப்படி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ இந்த என்னோட வேல்யூ லாம்டாவோட வேல்யூ நமக்கு தெரியும் போது நம்ம ஈஸியாக சிக்மாவோட வேல்யூ இப்போ சிக்மா வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ
ஸோ இதுக்கு ஹோல் ரூட் போடணும் அவ்வளோதான். ஸோ சிக்மா வேணும்னா இதுக்கு நம்ம இந்த ஸ்கொயர் இங்கே வந்துச்சுன்னா ரூட் ஆகும் இல்லையா. ஸோ இப்படி போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிக்மாவோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். கொலிஷன் ஃப்ரீக்வன்சி இஸ் F is equal to C by lambda. ஸோ கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்னு அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க்லலாம் கேட்கலாம். கொலிஷன் ஃப்ரீக்வன்சினா என்ன, ஸோ அதோட ஃபார்முலா சொல்லுங்கள் அப்படின்போது F is equal to C by lambda அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இதில் வந்து C அப்படிங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ் மாலிக்யூல். ஓகேவா, ரைட். இப்போது அடுத்தது பார்க்க போகிறோம் வேரியேஷன் ஆஃப் லாம்டா வித் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இந்த லாம்டா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து டெம்பரேச்சர் பொறுத்தும் ப்ரெஷர் பொறுத்தும் என்னென்ன வேரியேஷன்ஸ் வந்து அங்கே நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, கன்சிடர் 1 mole ஆஃப் அன் ஐடியல் கேஸ். ஸோ ஐடியல் கேஸில் ஒரு மோல் மட்டும் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, PV is equal to RT. தென் PV is equal to RT அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிவைடிங் போத் சைட்ஸ் பை n the Avogadro's number we have. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா n அப்படிங்கிற அந்த Avogadro நம்பர்னு சொல்லுவோம் இல்லையா n. ஸோ அதால் நம்ம ரெண்டு சைடும், ஸோ போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ PV by n is equal to RT by n அப்படின்னு இருக்கும். கரெக்டாக. இப்போ இதில் நம்ம P மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த இதை வந்து வியும் என்னும், ஸோ V by n இந்த சைட் கொண்டு போகிறோம். அப்போ என்ன ஆகும், அது n by v ஆகும். ஸோ ஆல்ரெடி RT by n இருக்கு. ஸோ R by n into T அப்படின்னு நம்ம பிரித்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். அப்போது இந்த ப்ரெஷர் P of a gas is given by P is equal to NKT. இப்போது இந்த n by v இருக்கு இல்லையா, ஸோ n by v நம்ம ஷார்ட்டாக என்ன எழுதலாம், nன்னு எழுதலாம். ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஸ்மால் n is equal to n by v அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதனால் n by v ஓட இடத்துல நம்ம ஸ்மால் n சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ R by n is equal to k. நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, ஸோ nk is equal to R அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக. இப்போ நமக்கு என்ன வேணும், R by n. அப்போது இதுலேருந்து நம்ம k is equal to R by n அப்படின்னு கொண்டு வரலாமா. அப்போ R by n ஓட இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், kன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், அவ்வளோதான். அப்போது n by v ஓட இடத்துல n, R by n ஓட இடத்துல k. ஸோ இந்த t வந்து அப்படியே இருக்குது. ஸோ வேர் n is equal to n by v the molecules per unit volume and k is equal to R by n the Boltzmann constant. ஸோ கேக்கு வந்து என்ன பேருனா Boltzmann constant அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரைட். இப்போது ஸோ ஈக்குவேஷன் 3.3. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா ஈக்குவேஷன் 3.3 gives n is equal to P by KT. ஸோ இதில் வந்து நம்ம n மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற ரெண்டுத்தையும் KT வந்து இந்த சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா P கீழே, ஸோ P by KT அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சப்ஸ்டியூட்டிங் ஃபார் n இன் ஈக்குவேஷன் 3.2 the mean free path. ஸோ இப்போ இங்கே n இருக்கு இல்லையா, ஸோ என்னோட வேல்யூ P by KT அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இந்த வேல்யூவை நம்ம இந்த ஈக்குவேஷனில் n வருது இல்லை, ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ என்ன இருக்குது, லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/√2 pi sigma square n. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், என்னோட இடத்துல நம்ம P by KTன்னு போடுறோம். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/√2 pi sigma square into P by KT. கரெக்டா. ஸோ இந்த KT வந்து இங்கே மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும், KT by √2 pi sigma square P அப்படின்னு நமக்கு ஃபைனலாக ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வேரியேஷன். ஸோ டெம்பரேச்சர் பொறுத்தும் ப்ரெஷர் பொறுத்தும் லாம்டாக்கு நடக்கிற வேரியேஷன் வந்து இதுதான். ஸோ அதாவது என்னென்னா, இப்போ உங்கள் T வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ டெம்பரேச்சர் தானே T. ஸோ T வந்து நமக்கு நியூமரேட்டரில் இருக்குது. அப்போது ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். P வந்து என்ன இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ நான் இதை பிரித்து எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது T வந்து மேலே இருக்கிறதுனால அது வந்து அப்படி எழுதும். ஸோ T by 1 வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் T, அவ்வளோதான். ஸோ ஆனால் வந்து P வந்து எங்கே இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம், 1/Pன்னு எழுதுவோம். அப்போ நம்ம நார்மலாக வரும்போது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். 1/P அப்படின்னு வரும்போது இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். தஸ் த மீன் ஃப்ரீ பாத் வேரிஸ் டைரக்ட்லி ஆஸ் த அப்சல்யூட் டெம்பரேச்சர் அண்ட் இன்வெர்ஸ்லி ஆஸ் த ப்ரெஷர். ஓகேவா. ஸோ த மீன் ஃப்ரீ பாத் லாம்டா அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஏன், பிகாஸ் அது வந்து நியூமரேட்டரில் இருக்கிறதுனால. அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இப்போ டினாமினேட்டரில் உங்களுக்கு P வந்ததுனால அப்போ அது 1/P ஆகிடுது. அப்போ இட் இஸ் இன்வெர்ஸ், இந்த மீன் ஃப்ரீ பாத் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு
ப்ரெஷர் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து மீன் ஃப்ரீ பாத். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து நமக்கு எக்ஸாம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த யூனிட் 1 வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த யூனிட் 1மே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோலேருந்து நம்ம யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.